எல்லோருக்கும் வணக்கம். வரப்போகிற வெள்ளிக்கிழமை வந்து வரலட்சுமி விரதம். அன்றைக்கி வந்து ரொம்ப விசேஷமான நாள், சுமங்கலிகளும் ரொம்ப விசேஷமான நாள். நம்ம கோயிலுக்கு போவோம், லக்ஷ்மி வீட்டுக்கு வர வச்சு நம்ம கலசம் வச்சு கும்பிடலாம், ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம். ஆனால் லக்ஷ்மிக்கு வந்து நிறைய பூ அலங்காரமும் பழங்க அதாவது பலகாரங்க அதிகமாக செஞ்சு வைப்பாங்க. நம்ம ஊர் பக்கம் எப்படி செய்கிறாங்கன்னு தெரில. நான் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த அளவுக்கு வீட்டில் வந்து வரலட்சுமி செய்கிறதில்ல. வருஷம் பெங்களூரில் விசேஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே போயிடுவேன். கோயிலுங்களை ரொம்ப பண்ணுவாங்க. வீட்டுங்களே எல்லோரும் தெரிஞ்சுக்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போவோம். ப்ளவுஸ் எல்லாம் வச்சு கொடுப்பாங்க, சுண்டல் சக்கரை பொங்கல் அந்த மாதிரிலாம் வச்சு. ஆனால் நிறைய பலகாரம் செய்வாங்க. அங்கே தான் நான் பார்த்துருக்குறேன். நம்ம எப்படி தீபாவளிக்கு செய்கிறோமோ அந்த மாதிரி வந்து நிறைய பலகாரம் செஞ்சு வரலட்சுமிக்கு வந்து ரொம்ப பூஜை பண்ணுவாங்க. முடியாதவங்க ரொம்ப சிம்பிளாகவும் பண்ணுவாங்க. இந்த வருஷம் நம்ம பிரியாவை நம்ம குட்டி பேரனும் இருக்கிறதுனால நம்மளும் வந்து வரலட்சுமி சாமி கும்பிடணும், ஃபோட்டோ வச்சு தான் செய்ய போகிறேன் நான். அதுக்கு கொஞ்சம் ஒரு 4-5 ஐட்டம் நம்ம பலகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து தட்டை தான் செய்ய போகிறேன். நான் செய்யணும்னு முடிவு எடுத்திருந்தேன். ஆனால் காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நேற்று வீடியோ போட்டிருந்தேன், சமையல் வீடியோ. அதில் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் தட்டை செய்யுமான்னு. நான் செய்யலான்னு தான் முடிவு பண்ணியிருந்தேன். நீங்களும் கேட்டிருந்தீங்க. சரி, இதுவும் வசதியாச்சு கேட்டதுக்காகவும் நம்ம வந்து பூஜைக்காகவும் தட்டை செய்ய போகிறேன். அதுக்கு நான் வந்து 1/2 கிலோ அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மாவு, அதுவும் ரேஷனில் வாங்கிட்டு வந்து நான் ஏற்கனவே போட்டுக்கிறேன். நிறைய முறை வந்து நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், கடை மாவு சேர்த்துக்கலாமா, கடை மாவு சேர்த்துக்கலாம், நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம், எந்த மாவு வந்தாலும் நல்லா தான் வரும். நான் வந்து நிறையா நம்ம செய்கிறதுனால வீடியோக்கெல்லாம் நான் வந்து வீட்டில் நிறையா 4-5 கிலோ அரைச்சி வச்சுக்கோம். அந்த அரிசி மாவு தான் ஒரு முறை நல்லா ஜலிச்சு 1/2 கிலோ வெயிட் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். கிலோ கணக்கில் செய்யலான்னு சொல்லிட்டு இது 1/2 கிலோ பச்சரிசி மாவு. இப்போ அதுக்கு வந்து முன்னாடியே வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் வந்து பச்சைப்பருப்பு, அதாவது பைத்தம்பருப்பு, நம்ம பொங்கலுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பருப்பு ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் முன்னாடி கூட ஊற வச்சிங்க, நல்லது. இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனியா, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் என்கிட்ட இல்லை, அது பழுத்துடுச்சு, நிறையா வாங்கிட்டு வந்ததுனால பழுத்துச்சு. 3 மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி வந்து 2 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு 10 பல்லு பூண்டு. இப்போ இது வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் வந்து மிக்சியில் சேர்த்துடலாம். ரொம்ப நைஸாக வந்து அரைக்காதுங்க, கொஞ்சம் குறப்பாக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது வந்து மாவில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாவும் சேர்த்ததுனால நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பும் பைத்தம்பருப்பும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் சேர்த்துங்க, இல்லைன்னா நெய் கூட சூடு பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெண்ணெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உருக்காததுனால நான் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு எல்லாம் வந்து மாவோட பெருங்காயெல்லாம் சேர்த்துலையே அது எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். தண்ணி வந்து சூடு பண்ணிங்க, நீங்கள் பச்சை தண்ணி கூட ஊற்றி செய்யலாம். ஆனால் நீங்கள் சுடு தண்ணி வச்சு செய்யும் போது மொறுப்பு வந்து 1 மாதம் கூட அப்படியே மொறுன்னு சூப்பராக இருக்கும். அதுக்காக ரொம்ப கொதிக்க வேணாம், நல்ல ஓரளவுக்கு சூடு இருந்தால் போதும். இப்போ தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கெட்டியாக மாவு பிசைஞ்சிக்கலாம். சூடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கரண்டியில் வந்து கலந்துட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு வந்து நல்லா நைஸாக பிசைறதுல தான் இருக்குதுங்க. நல்லா தட்டுறதுக்கு அப்போ தான் வந்து விரிசல் இல்லாமல் இருக்கும். ரொம்ப இலக்கமாகவும் ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது. நம்ம அழுத்தினாவே கை வந்து இந்த அளவுக்கு ஈஸியாக இறங்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். ஆனால் மாவு வந்து நல்லா பிசையணும். ஒரு 5 நிமிஷத்துக்காவது நல்லா கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிங்கன்னா நல்லா நைஸாக வந்துடும். நம்ம தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்படி கை வச்சு அழுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த அளவுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். நல்லா உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு துணியோ நினச்சி போட்டுருங்க, இல்லைனா ஒரு பாத்திரம் எதுனா வந்து இது மேலே வந்து கவுத்து விட்ருங்க. மாவு வந்து காஞ்சி போயிடும். இப்போ நம்ம வந்து தட்டு வடை வந்து தட்டிக்கலாம். வெள்ளை துணி இந்த மாதிரி நினச்சிட்டு போட்டு விட்டிங்கன்னா இங்கே கேஸுக்கிட்ட நமக்கு இடம் இருக்கிறதுனால போட்டுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம கீழே உட்காந்து நிறையா பண்ணுறது இருந்தால் மரத்தில் நியூஸ் பேப்பரில் துணிங்க போட்டு அந்த மாதிரி தட்டுங்களில் ஒரு 4-5 வந்து தட்டி வச்சிங்கன்னு எடுத்துன்னு வந்துக்கலாம். இங்கே நம்ம பக்கத்தில் இடம் இருக்கிறதுனால இங்கே தட்டி போட்டு அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் இங்கே போட்டேன். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இதை வந்து மூடி வச்சிடலாம். இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு சின்னதாக நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட போகிறேன், அதுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேன். நல்லா நைஸாக உருண்டை பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி தட்டி தட்டி வச்சிட்டிங்கன்னா நமக்கு தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு தட்டி போட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதுமே பொரிச்சு எடுத்துடலாம். கையிலே தட்டி போட போகிறீங்களா? இல்லை, ஒரு கிண்ணம் வச்சு அழுத்துவேன். இப்போல்லாம் வந்து இந்த இரும்புலாம் வச்சுன்னுக்குறாங்க. நான் கூட வச்சுருந்தேன் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே. அது துரு பிடிச்சி போச்சு. அப்போ ஸ்ட்ராங்காக இல்லை பழகுது, ஒரிஜினல் மாதிரி இருக்குது. அதை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுவோம். அதிரசத்துக்குன்னு நான் வாங்கினேன். நான் சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம், தட்டுவடை கூட இப்போ அப்படி தான் செய்கிறாங்களே. ஒரே அழுத்துனா நல்லா வந்துடும். பெரிய சைஸ் வேணுமா, ஈஸி, டக்கு டக்கு டக்குன்னு அழுத்தி போட்டுடலாம். ஆனால் கேட்டால் இது கூடவாமா என்றைக்கோ வருஷத்துக்கு ஒரு முறை தட்டுவடை செய்யறதுக்கு அது வேணுமான்னு கேட்பீங்க. அதனால தான் எதுக்குன்னு சொல்லிட்டு நான் கேட்கல, வேற ஒன்றும் இல்லை. அது அவசியமே இல்லை, எப்போ ஒரு முறை தான் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி சப்பாத்திலாம் வந்து நாம் வந்து மடித்து தான் போட்டு நான் செய்வோம் அதிகமாக. அதில் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி இந்த மாதிரி உருட்டி வச்சா சப்பாத்தி ஆகிடும். எதுக்கு நம்ம செய்கிற வேலைக்கு இதுவே போதும், மிஷினெல்லாம் எதுக்கு அப்படின்னு விட்டணும். மாதிரி ஒரே அளவாக நீங்கள் வந்து பண்ணி வச்சிங்க. நான் நல்லா பெருசு பெருசாக தான் செய்ய போகிறேன். ஏன்னா அம்மனுக்கு வந்து தட்டில் வைக்கிறதுக்கு நல்லா பார்வையாக பெருசாக இருக்கணுன்றதுனால சின்ன சின்னதாக செய்யாமல் கொஞ்சம் பெருசு பெருசாக செய்ய போகிறேன். இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கணுமாம்மா? பேப்பர் எடுத்துகிட்டு கவர் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற கவர். நான் வந்து முன்னெல்லாம் வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து கிலோ கணக்கில் வாங்குவோம்ல, இப்போ தான் வந்து கேன் வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த எண்ணெய் கவர் வச்சுன்னு இருப்பேன் நான். அது இன்னும் நல்லா வளவலன்னு திக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அதை அப்படியே வச்சுன்னு இருப்பேன். சப்பாத்திக்கும் சரி, மாவு பேசிஞ்சா இந்த மாதிரி அதை போட்டு மூடி வச்சுடுவேன். அந்த மாதிரி செய்வேன். இப்போ வந்து எல்லாம் கேன் 5 லிட்டர் வாங்குறதுனால அந்த கவர் இல்லை. இந்த மாதிரி கவர் எடுத்துங்க, எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு எடுத்துங்க, ரவுண்டாக வரத்துக்கு. இப்படி வச்சு ஒன்றுமே இல்லை, இந்த பக்கம் ஒரு சுற்று, அந்த பக்கம் ஒரு சுற்று சுற்றுனீங்கன்னா சூப்பராக ரவுண்டாக வந்துடும். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா அப்படி கையில் தட்டி விட்டுங்க. கொஞ்சம் மெலிசாக இருந்தால் தான் முறுமுறுன்னு இருக்கும். ரொம்ப கனமாலாம் தட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம தட்டி போட்டு வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ஒரு ஆள் தட்டி போட்டு ஒரு ஆள் எடுக்கும் போது டக்கு டக்குன்னு ஆகிடும். எண்ணெய் சட்டி இருக்கலாம். பிரியாவை நானும் தான் செய்வோம். இப்போ பிரியா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாதுன்றதுனால ஹெல்ப்புக்கு வந்து பிரியா கூப்பிடல. 1/2 கிலோ மாவு தானே, சீக்கிரமாக ஆகிடும். நான் நின்றுன்னு வந்து எவ்வளோ வேணால் இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. வேலைலாம் உட்காந்து செய்யணுன்றா தான் கஷ்டமாகிடுது. அதனால் நின்றுட்டே பண்ணிவிடுவேன் நான் எல்லாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நான் தட்டி போட்டேன். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, என்ன ஸ்பூன் டப்பு, ஃபோர் ஸ்பூன். அதில் வந்து இந்த மாதிரி அங்கங்கே ஹோல்ஸ் போட்டுங்க, இல்லைன்னா பூரி மாதிரி எழும்பும். இதுதான் ஓட்ட வடையா? ஓட்டை போட்டு செய்கிறது தான் ஓட்ட வடை. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, நம்ம எண்ணெயில் வந்து தட்டு வடையை போட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 10 தட்டி போட்டால் அடுத்தடுத்து இது ஒரு 5-6 தான் பிடிக்கும். ஏன்னா ரொம்ப பெருசு பெருசாக நான் தட்டி இருக்கிறதுனால ஒரு 5 தட்டு வடை தான் பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம வந்து தட்டி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒருத்தர் பொறிக்க இங்கே யாராவது ஒருத்தர் தட்டி கொடுத்தா ஈஸியாக இருக்கும். வேகிறது சீக்கிரம் வந்துடலாமா? வேகிறதெல்லாம் ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்துடும். நல்லா இதெல்லாம் மெலிசாக தான் தட்டுற அரிசி மாவு, அதனால் ஒன்றும் இல்லை. நல்லா வந்து மொறுன்னு இருக்கும். நம்ம சுடுதண்ணி ஊற்றி பண்ணுறதுனால 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். மொறுமொறுப்பு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் அந்த எண்ணெய் கொதிப்பெல்லாம் அடங்கிடுச்சுன்னா தெரியாதவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு அந்த கலர் பார்த்தே எடுத்துக்கலாம். புதுசாக செய்கிறீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிப்பு அடங்கிடும். அப்போ வந்து நமக்கு தட்டு வடை வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் வந்து அவல் முறுக்கு, உளுந்து முறுக்கு, சோமாசு, ரவை உருண்டை எல்லாமே போட்டுக்கிறேன். அதையும் போயிட்டு உள்ளே போய் பாருங்கள். ஏன்னா வரலட்சுமிக்கு பலகாரம் வந்து வீட்டில் நிறைய செய்வாங்க. முடியாதவங்க கடையில் வாங்கிக்குவாங்க. நம்ம செய்ய முடிஞ்சுங்க வீட்லேயே நல்லா சாமிக்கு வந்து நல்ல எண்ணெயில் நெய்யெல்லாம் சேர்த்து சுத்தமாக செஞ்சு பூஜை பண்ணனா நம்ம சேனலில் போய் எல்லாமே பாருங்கள். நான் தட்டை மட்டும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். மற்றதெல்லாம் வந்து வீடியோ எடுக்க மாட்டேன், எல்லாமே இப்போ தான் போட்டுக்கிறேன். அதனால் அதையும் போய் பாருங்கள். நம்ம எல்லாம் செஞ்சுட்டு சாமிக்கு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி அன்றைக்கி எல்லாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், தட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வந்து கொதித்து அடங்கிடணும். இந்த சலசலப்பு இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டில் வந்து போட்டுக்குங்க. இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் தட்டி போட்டு நான் தட்டை செஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். நல்லா வேகணும். வேகாமல் இருந்தால் ஒரு மாதிரி நமுத்து மாதிரி ஆகிடும், வச்சு சாப்பிட முடியாது. அதனால் நல்லா வந்து கலர் மாதிரி நல்லா வெந்திருக்கணும்.
இப்போ எல்லாத்தையுமே வந்து இதே மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஆள் கூட சப்போர்ட்டுக்கு இருந்தால் போதும். 1/2 கிலோ செய்யறதுக்கெல்லாம் ஒருத்தரே நம்ம பண்ணிக்கலாம். எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கீழே தட்டி போட்டு நிதானமாக நீங்கள் உட்காந்து ஸ்டவ் கீழே வச்சுட்டு பண்ணிங்கன்னா ஒருத்தரே போதும். இப்போ நானே தட்டி போட்டு நானே தான் எடுக்கிறேன். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாமிக்கெல்லாம் ஒரு 1/4 கிலோ போட்டிங்கனாவே ஒரு தட்டு நிறையா வரும் நமக்கு. நான் 1/2 கிலோ மாவுக்கே பாருங்கள் செஞ்சுட்டு காமிக்கிறேன். பெருசு பெருசாக போகிறதுனால எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இது எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் சின்ன சின்னதாக போட்டிருந்தீங்கன்னா 100 தட்டு வடையே வரும். இப்போ வந்து இது எப்படியும் ஒரு நான் எண்ணி பார்க்கல, ஒரு 40ஆவது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பெருசு பெருசாக போட்டதுனால நீங்கள் சின்ன சின்னதாக வேணும்னா உங்களுக்கு 100 தட்டு வடை கண்டிப்பாக வரும். 1/2 கிலோவுக்கு வந்து குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா நான் ரொம்ப பெருசாக போட்டதுனால அப்படி இது. இப்படி கையில் அப்படி உடச்சாவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 1 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டெல்லாம். நல்லா சூடு ஆறட்டும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டீல் பாக்ஸ்லேயோ இல்லை நல்லா திக்கான ஒரு கவரில் போட்டு நல்லா காற்று வராமல் மூடி வச்சிட்டிங்கன்னா வேணுன்றப்ப மட்டும் எடுத்து மூடி வச்சிடணும். காற்று போச்சுன்னா நமுத்து போயிடும். இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நான் போட்ட அளவே நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். நான் 1/2 கிலோவுக்கு தான் போட்டேன். நான் சொன்ன அளவு எல்லாம் அதே மாதிரி போட்டு செஞ்சு பாருங்கள். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி தட்டு வடை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.